டிம்மி மற்றும் மாயவியப்பட்டை இலை. ஒரு கிராமத்துல ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் பேர் டிம்மி. அவன் ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். அவன் பூச்சிகள், பூக்கள், காட்டு பயணம் எல்லாம் மிக பிடிக்கும். ஒரு நாள் டிம்மி தனது வட்டமான டைப்பாடு போன்ற நோட்டுபுக் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே நுழைந்தான். அங்கேதான் அதிசயம் நடந்தது. அவன் நடக்க நடக்க மேலிருந்து ஒரு இலை விழுந்தது. ஆனால் இது சாதாரண இலை இல்லை. இது ஜொலிக்கிற இலை. ஆஹா! அது வெறும் பச்சை இல்லை. அதிலே மின்மினி ஒளி. டிம்மி அதை பிடித்து பார்த்தான். அப்போதுதான் பிங், ஒரு சிறிய பரி தோன்றினாள். அவளுடைய பெயர் லூமா. லூமா சொன்னாள், வணக்கம் டிம்மி, நீ மாயவியப்பட்ட இலையை பிடித்திருக்கிறாய். இப்போது நீ ஒரு நல்ல செயல் செய்ய வேண்டும். லேனர் டிம்மிக்கு ஆச்சரியம். அவன் மாயம் என்று நினைத்தாலும் லூமாவிடம் சொன்னான், நிச்சயம், நான் தயார். சிறிய முயலுக்கு உதவ வேண்டும். அதற்குப் பிறகு ஒரு சின்ன முயல் அழுது கொண்டிருந்தது. நான் என் வீடு காணவில்லை என்று சொன்னது. டிம்மி அந்த முயலுக்கு உதவ காடு முழுக்க சென்றான். மானிடம் கேட்டான், பறவையிடம் கேட்டான், ஆமைக்கும் கேட்டான். எல்லாரும் ஒரு சிறிய வழி சொல்லினர். இறுதியில் முயலின் வீடு கிடைத்தது. முயல் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து, நன்றி டிம்மி என்று சொன்னது. இலை ஜொலிக்க ஆரம்பித்தது. மாயவியப்பட்ட இலை வானத்தில் பளிச்சென பறந்தது. லூமா டிம்மியை பார்த்து சொன்னாள், உன் உள்ளம் நல்லது. அதுதான் உண்மையான மாயம். அந்த நாள் முதல் டிம்மி ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு தன்னால் முடியும் போது உதவி செய்வான். மாயவியப்பட்டை இலையில்லாமலும் கூட. முடிவு, நாம் அனைவரும் நம்முள் மாயத்தை கொண்டுள்ளோம். அதுதான் நம்முடைய நல்ல மனது. தயவு செய்து லைக் செய்யுங்கள். சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் மறுபடியும் வாருங்கள். மேலும் அழகான கதைகளுக்காக. வணக்கம். நன்றி. வாழ்த்துக்கள்.